ஏமா பார்வதி, இதுக்குத்தான் நீ ஆசைப்பட்டு சண்டை போட்டு கிச்சன் டீமுக்குள்ளே போனியா? போனதுலேருந்து உன் வன்மத்தை எப்படியெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆல்ரெடி பார்வதியை வெளியிலலாம் வந்து கழுவி ஊத்துறாங்க. எந்த மக்களும் பார்வதியை ஒரு வார்த்தை கூட புகழ்ந்து பேசலை. நீங்கள் பப்ளிக் பைட் எடுத்து பாருங்கள். ஏன் இப்போ ரீசெண்டாக இவிபி வாசலில் வந்து போராட்டம் பண்ணாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவங்க என்ன காரணம் சொல்லி போராட்டத்தை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எங்களால் டிவி பார்க்கவே முடியல, பிக் பாஸ் நிகழ்ச்சியை டிவியில் வச்சு பார்க்கவே முடியல, அவ்வளவு ஆபாசமாக இருக்குது, அவ்வளவு இரட்டை அர்த்தங்கள், உடைகள் வந்து அவ்வளோ கேவலமாக போடுறாங்க, இவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, குழந்தைகளை வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கவே முடியல, அவ்வளோ கேவலமாக போய்கிட்டு இருக்குன்னு 2 பேர், குறிப்பாக 2 பேர் மேலே தான் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அந்த போராட்டமே நடக்குது. யார் அந்த 2 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த தர்பீஸ், இன்னொன்று வந்து இந்த பார்வதி. தர்பீஸ் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஏற்றத்தாழ்வு பார்த்து பேசுறது, சக கண்டஸ்டன்ஸை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசக்கூடிய ஒரு தரங்கட்ட பொறுக்கி தான் நம்ம தர்பீஸு. அது வந்து அவனை வந்து சொல்கிறாங்க. பார்வதியை ஏகப்பட்ட விஷயங்கள், 1-2 விஷயங்கள்ல, உடைகளை ஒழுங்காக போடுறது கிடையாது, ஆபாசமாக பேசுகிறீங்க, ரொம்ப இரட்டை அர்த்தங்களில் பேசுகிறீங்க, சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க. நீ வெளியில் மேடையில் அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க பார்வதியை. இது தேவையா? இது வரைக்கும் இந்த அளவுக்கு போராட்டம் எந்த சீசன்லையும் வெடிச்சதே கிடையாது. இந்த சீசனில் மட்டும்தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. காரணம் கண்டஸ்டன்ஸ்னுடைய சூஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த சீசனில் கண்டஸ்டன்ஸை வந்து பொறுக்கி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்பை வெளியில் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சேனல் இப்பயாச்சும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இன்னும் அந்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்க வந்து பல பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டோல்கேட்டெல்லாம் அடித்து உடைச்சிருக்காங்க. அந்த மாதிரி இறங்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுறது? இந்த சீரியஸ்னஸே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி போராட்டம் நடக்குதா, இந்த பக்கம் பார்வதி ஒரு பக்கம் கண்டென்ட் கொடுத்தாலும் யார் யார் மேலெல்லாம் பார்வதிக்கு வன்மம் இருக்கோ அந்த வன்மத்தை கிடைக்கிற கேப்லலாம் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து கிச்சன் டீமுக்கு வரணும்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. சண்டையில் சில விஷயங்கள் நம்மளே வந்து பார்வதிக்கு ஆதரவாக நேற்று பேசியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கிச்சன் டீம் போனால் போட்டுமே, இப்போ என்ன ஆயிரப்போகுது அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பேசியிருந்தோம். ஆனால் இப்போ தான் நமக்கு தெரியுது இதுக்காக தான் இவங்க கிச்சன் டீம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நேற்று அவ்வளோ சண்டை, 3 வாரமாக பாத்ரூம் க்ளீன் பண்ணுறேன், எனக்கு 1 வாரம் கிச்சன் டீம் போகணுன்னு சொல்லி கண்ணில் அடிபட்டுருக்கு, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சபரி சொன்னார். ரெஸ்ட் எடுக்கிறது ஓகேன்ட்டாங்க. அப்புறமா கிச்சன் டீம் போகிறீங்களான்னு கிச்சன் டீமுக்கு யாரெல்லாம் போகிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க கை தூக்குனாங்க. எஃப்ஜே கேட்டால் எஃப்ஜே அங்கே வந்து ஒரு ட்விஸ்ட்டு பண்ணால் அதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்லி பேசியிருந்தோம். பாத்ரூம் கழுவுறதுன்னா அவ்வளோ அசிங்கமா அப்படின்னு அவங்க கேட்டது வந்து முழுக்க தவறு. அந்த மீனிங்கில் பார்வதி சொல்லலை. ஓகேவா? நம்ம அதெல்லாம் நேற்று அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தோம் இல்லையா? இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு எல்லாருமே ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சமைச்சு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக சாப்பிட்றது 2 பேர் தான். ஒன்று கனி அவர்கள், இன்னொன்று எஃப்ஜே அவர்கள். பார்வதி தான் எல்லாருக்குமே சர்வ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே ஈக்குவலான ஷேர் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டு தான், எல்லாருக்குமே ஈக்குவலான ஷேர் போகணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கடைசியாக 2 பேர் சாப்பிட்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சு, கடைசியாக கனியும் எஃப்ஜேவும் சாப்பிட்றாங்க. சாப்பாட்டுக்கு ஒரு குழம்பு இருக்குது. ஓகேவா? அந்த குழம்புல ஆளுக்கு 1 ஸ்பூன் தான் வைப்பாங்களாமா. வச்சுட்டாங்க. மீதி இன்னும் கொஞ்சோண்டு குழம்பு இருக்குது. அதில் யாருமே சாப்பிட போகிறது கிடையாது, எல்லாருக்குமே முடிஞ்சு போச்சு. அந்த குழம்பை அவங்கக்கிட்டே கொடுத்து, இதுதான் மீதி இருக்குது, நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்ருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டா அவங்க வந்து சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது, 1 ஸ்பூன் தான் எல்லாருக்கும் வைக்கிறோன்னா 1 ஸ்பூன் தான் இருக்கணும். இது எவ்வளோ கேவலமான ஒரு மென்டாலிட்டி இது. சரி, எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா வேறு, அது கொஞ்சோண்டு குழம்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதை கொண்டு போய் குப்பையில் போடுறாங்கங்க. அப்படி என்ன உங்களுக்கு ஏன் எக்ஸ்ட்ரா போனால் என்ன ஆயிரப்போகுது? பார்வதி வயிறு வெடிச்சிட போதா என்ன? இல்லை அந்த அந்த கொஞ்சோண்டு குழம்பு சாப்பிட்றது மூலமாக அவனுக்கு வயிறு வெடிச்சிட போதா? அப்போ இது வன்மம் தானே. இதுவே அந்த இடத்துல தர்பீஸ் இருந்தாலோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய பார்வதியுடைய நண்பர்கள் இருந்தாலோ பார்வதி கொண்டு போய் கொட்டியிருப்பீங்களா? ஆல்ரெடி இந்த எஃப்ஜே, கனி, சபரி இவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டு போகுது,
இப்போ ரம்யாலாம் வந்து அதிகமாக வைக்கிறாங்க, அவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை திவாகர்லேருந்து பார்வதி வரைக்கும் வச்சுட்டே இருக்காங்க. எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு போகுது அப்படின்னும் போது அதை நீங்கள் கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கடைசியாக உட்காந்து ஒரு 2 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கொஞ்சோண்டு குழம்பை வந்து மீதி இருக்கிற குழம்ப இது எக்ஸ்ட்ரா இருக்குது நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க கையில் கொடுக்கறதுனால என்ன ஆயிரப்போகுது? அதை நீங்கள் சும்மா வச்சுருந்தா கூட பிரச்சனை இல்லை. அது என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது, அவங்க எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போய் குப்பையில் கொட்டுறாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. உணவை எப்படி நீங்கள் வேஸ்ட் பண்ணலாமா? அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நிறையா இருந்தாலும் சரி. அதை பார்த்துட்டு இருந்த 2 பேருக்குமே காண்டாயிடுது. என்ன ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எடுத்து வச்சுட்டு நீங்கள் மீதியை கொண்டு போய் குப்பையில் கொட்டுறீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? எதுக்கு கொட்டுறாங்க? நம்ம கிட்ட கொடுத்தா நம்ம குப்பையில் போகிறது வயிற்றுக்கு போகிறதுல என்ன ஆயிரப்போகுது பார்வதி? இவ்வளோ வன்மத்தில் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. இது எனக்கு வன்மமாக தான் தெரியுது. ஏன்னா சாப்பாடு வந்து கொண்டு போய் நீங்கள் கொட்டுறதுன்னு யோசிக்கிறீங்களா, அது எவ்வளோ பெரிய தவறு, எவ்வளோ பெரிய வன்மம். அது கனி எப்ஜேன்றதுனால தானே இவங்க பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் வேறு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் தான் நம்ம வச்சுருக்கோம், அவங்க 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாதுன்றதுனால நான் மீதியை கொண்டு போய் கொட்டிட்டேன். இது என்ன இது காரணம்? அப்போ சபரி வந்து ஒரு வார்த்தை அழுத்தம் திருத்தமாக கேட்டிருக்கணும். ஏமா எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாதுன்றதுக்காக நீ குப்பையில் கொட்டுவியா? அவங்க 2 பேர் தானே இருக்காங்க மீதி, அவங்க 2 பேருக்கு கொடுக்கறதுல என்ன ஆயிட போகிற அப்படின்னு கேட்கணும்ல. கேட்கல. சபரி பயந்துட்டான் பார்வதியை பார்த்து. பார்வதியை வந்து அடித்ததுனால என்ன பார்வதி பண்ணாலும் ஒரு சாஃப்ட் டோன்லேயே பார்வதிகிட்ட பேசுறது. கனியும் எப்ஜேவும் இதை சபரிக்கிட்ட கொண்டு போகிறாங்க. அப்போ எப்ஜே கேட்குறான், இதெல்லாம் என்னது, இது கேவலமாக இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி வந்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு கொடுத்த சாப்பாடு கொண்டு போய் அவன் குப்பையில் கொட்டிட்டான். அதுவுமே தப்பு தான். நீ ஒருத்தவங்க மேலே இருக்கிற கோவத்தில் நீ சாப்பாடு கொண்டு போய் குப்பையில் கொட்டுற அப்படிங்கிறது வந்து தப்பு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், இது என்னுடைய போர்ஷன், நான் கொட்டிட்டேன் அப்படின்றான். அவன் சைடில் அது கரெக்டாக இருக்குது, ஓகேவா? இது வந்து கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறாங்க. அப்போ எப்ஜே வந்து பார்வதியவே கூப்பிட்டு கேட்குறான், பார்வதி இப்போ வந்து நீ இது மாதிரி பண்ணுறியே, இது எப்படி, எதுக்காக குப்பையில் கொட்டினீங்க? நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் கொண்டு போய் குப்பையில் கொட்டினா இது பார்வதிக்கு தெரியாதா? இது தெரிஞ்சே தான் அவங்க பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. இல்லை மச்சான், நான் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக வச்சா அவங்களுக்கு வந்து அதிகமாக போயிடக்கூடாது. யார் கேட்க போகிறா? அந்த கொஞ்சோண்டு குழம்பு இருக்குது, அது வந்து அவங்களுக்கு ஏன் வச்சிங்கன்னு யாருன்னா கேட்க போகிறாங்களா? அப்படி கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு அதிகமாக போயிடக்கூடாதுன்றதுனால நான் குப்பையில் கொட்டிட்டேன். அப்போ வந்து சபரிலாம் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எவ்வளோ இருந்தாலும், ஒரு சொட்டு இருந்தாலும், எப்ஜேவும் சொல்கிறாங்க, ஒரு சொட்டு இருந்தாலும் நாங்கள் வந்து இருக்கிறது எல்லாருக்குமே நாங்கள் பகிர்ந்து தான் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் குப்பையிலலாம் கொட்டினதில்லை. காட் இட், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியலன்னு அவங்க சொல்கிறதே மிகப்பெரிய அப்பட்டமான பொய். வாண்டடாக தான் அவங்க பண்ணாங்க. அதை வந்து அவங்க இது ஃபுட்டை கொண்டு போய் நம்ம குப்பையில் கொட்டிட்டோம், அதில் நம்மளால் வந்து முட்டு கொடுக்க முடியாது, எதுவுமே பேச முடியாதுன்றதுனால நான் தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்ற ஒரு டோனில் அவங்க பேசிட்டு போகிறாங்க. இது வந்து ரொம்ப தவறு. இது வந்து விஜய் சேதுபதி கண்டிப்பாக கேட்கணும். என்ன ப்ரோ தம்மா தூண்டு தானே இதெல்லாம் ஒரு மேட்டர் கேட்டீங்கன்னா, எஸ் மேட்ரு தான். அது வந்து அவங்க இன்டென்ஷனலாக பண்ணுறாங்க. அது வந்து அவங்க தெரியாமல் தான் பண்ணலை. எப்ஜே கனின்றதுக்காகவே பண்ணுறாங்க. ஏன் இதே பார்வதி ஒரு மோர் டாஸ்க் வந்ததில்ல, இந்த ஹெல்த்தி கிராசரி பெருங்காயத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் ஒன்று வந்துச்சுல, 5 கிளாஸ் மோர் குடித்தாங்க. ஒரு கிளாஸ் மோர் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும், 5 கிளாஸ் மோர் குடித்தாங்க. மீதி இருந்ததை அங்கே இருக்கக்கூடிய ஜெயில் கைதி, அப்போ வந்து 2 பேர் ஜெயிலில் இருக்காங்க. யார் இருந்தா அப்போது எப்ஜே மற்றும் சாண்ட்ரான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லும்போது கூட இதே பார்வதி அப்பையும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இவங்க 5 கிளாஸ் மோரை குடிச்சிட்டு ஐயோ அவங்களுக்கு அதிகமாக போகுது, இண்டிவிஜுவலாக மற்றவங்களுக்கு போனதை விட அவங்களுக்கு அதிகமாக போகுது. ஏமா அது மீதி இருக்கிறதுமா, எவ்வளோ போனால் என்ன, எல்லாரும் சாப்பிட்டீங்க, சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுல என்ன ஆயிட போகிறீங்க? இது ஒரு மேட்ரா? உங்கள் சில்லறை பற்றி இதிலெல்லாமா காட்டுவீங்க? ஒரு பக்கம் இந்த மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சுபிக்ஷா தனியாக ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சுபிக்ஷா பற்றிலாம் பேசவே விரும்பலை. ஏன்னா அந்த பொண்ணு வந்து வெளியில் மக்கள் மத்தியில் வந்து அப்பட்டமாக மாட்டிக்கிச்சு. இப்போ சுபிக்ஷாவுக்கு பெருசாக ஆதரவும் கிடையாது. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு தலையில் அந்த பொண்ணே மண்ணை வாரி போட்டுக்குச்சு. அதனால் நம்ம சுபிக்ஷா பற்றி பேசி இப்போ ஒரு யூஸும் கிடையாது.
அவள் தான் இன்னும் இந்த வாரம் ரம்யா போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த வாரம் சுபிக்ஷா வந்து நாமினேஷனில் வந்து அவங்க போயிடுவாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய ஆதரவு இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க கேமை வந்து இது பண்ணி அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு அடையாளம் கொடுத்து பேசி யூஸ் இல்லை. ஸோ அதனால் நான் அதை வந்து விட்டுடுறேன். எல்லாருமே அந்தந்த நேரங்களில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மத்தை சீப்பான வகையில் காட்டிடுறாங்க. உணவில் நீங்கள் அரசியல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு பார்வதி. நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறீங்களோ அதே தான் நீங்களும் பண்ணுறீங்க. உணவில் அரசியல் பண்ணுறாங்கன்னு இது வரைக்கும் நீங்கள் கனி மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்க. ஆமாம், கனி உணவில் அரசியல் பண்ணாங்க. அதை விட ஒரு படி மேலாக இன்றைக்கி நீங்கள் பண்ண செயல் எனக்கு தெரியுது. அவங்க சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு அதிகமாக போயிடக்கூடாதுன்றதுனால போய் குப்பையில் கொட்டுறதுலாம் வந்து சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாத ஒரு கேவலமான ஒரு பிஹேவியர். இது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து கரெக்டா? பார்வதி சப்போர்ட்டர்ஸ் சொல்லுங்கப்பா, இதெல்லாம் கரெக்டா? அவ்வளோண்டு குழம்பு தான். நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் அந்த ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள், அவ்வளோதான் இருக்குது. இல்லைனா நான் ஃபோட்டோவை கூட போடுறேன். அதை அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன ஆயிரப்போகுது? கடைசியாக சாப்பிட்ற 2 பேர் அவங்க சாப்பிட்றதுல என்ன ஆயிரப்போகுது? இப்போ ஒரு பவுல் ஃபுல்லாக குழம்பு இருக்குது, அப்போ கூட நீங்கள் அதை வந்து கொட்ட முடியாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் தான் இருக்கே, அது அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம்ல. அது அவங்க சாப்பிட்டே இருக்கும்போது அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது போய் குப்பையில் கொட்டுறது எதுக்கு? சிங்கில் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதை எடுத்து திரும்ப சாப்பிடுவாங்களே, சாப்பிடக்கூடாதுன்றதுனால தான் சிங்கில் வச்சுட்டு போயிருக்காங்க. இது டர்ட்டி மைண்டு. அப்பப்போ நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிடுறீங்க பார்வதி, அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.